அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த திரையில் பார்க்கக்கூடிய 12 ராசிகளில் நிச்சயமாக நாம் ஒரு ராசியில் பிறந்திருப்போம். நீங்கள் பிறந்த ராசியின் மூலம் உங்களுடைய பண்புகள், குணங்கள், உங்களுடைய திறமைகள், வாழ்க்கையில் நீங்கள் எப்போ முன்னேறுவீங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள், இது போல் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் தேர்ந்தெடுத்தது மேஷ ராசியாக இருந்தால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் உழைப்பில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். கோபம், பிடிவாதம், முரட்டுத்தனம் இவங்களுடைய சுவாபமாக இருக்கும். உடலும் மனமும் வலிமையாக இருக்கும். தலைமை பண்பு உடையவர்களாக இருப்பார்கள். தன்னை உயர்த்தி கொள்வதிலும் முதன்மைப்படுத்திக் கொள்வதிலும் எப்பொழுதும் மும்புறமாக இருப்பார்கள். எதிர்காலம் பற்றி சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். யாராலும் முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் அதை முடித்து காட்டக்கூடிய வல்லமை இவர்களுக்கு இருக்கும். பெரும்பாலும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் இவர்களுக்கு ஆழமாக இருக்கும். பெற்றோர்களுடைய சொல் கேட்டு நடக்கக்கூடிய பண்பு பெற்றவர்களாக இருப்பார்கள். குடும்பத்திற்காக அதிகமாக உழைக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் கொண்டவர்கள் தான் மேஷ ராசியில் பிறந்தவர்கள். மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த அளவுக்கு உயர்ந்த குணங்களும் பண்புகளும் இருக்கும். நீங்கள் தேர்ந்தெடுத்தது ரிஷப ராசியாக இருந்தால் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் உயர்வான உள்ளம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் உயர்வாக எண்ணக்கூடிய பண்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் சாமர்த்தியம், சாதுரியம், வேடிக்கையாக பேசக்கூடிய பலவிதமான குணங்கள் இவர்களுக்கு நிறைவாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஒரு பண்பு இருக்கும். மற்றவர்கள் தன்னை குறைவாக எண்ணிவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். பேராசை உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதாக எண்ண வேண்டும், பெரிதாக செய்ய வேண்டும் என்ற ஒரு பேராசை இவர்களுக்கு உண்டு. நல்ல ஞாபக சக்தி உடையவர்களாக இருப்பார்கள். போட்டோ காப்பி மெமரி என்று சொல்லக்கூடிய அதீத ஞாபக சக்தி இவர்களுக்கு இருக்கும். நல்லவனுக்கு நல்லவனாகவும் கெட்டவனுக்கு கெட்டவனாகவும் மிக சிறந்த வல்லவனாக இவர்கள் இருப்பார்கள். எந்த ஒரு கஷ்டத்தையும் தாங்கும் வல்லமை இவர்களுக்கு உண்டு. எவ்வளோ பெரிய சிரமத்தையும் எதிர்கொண்டு அதில் வெற்றி காணும் விடாமுயற்சியும் இவர்களுக்கு உண்டு. பல மொழிகளை கற்று தேரும் அளவுக்கு ஞானம் இவர்களுக்கு உண்டு. எந்த ஒரு செயலும் துணிவும் உறுதியும் இவர்களுக்கு நிறைவாக இருக்கும். இந்த பண்புகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். நீங்கள் தேர்ந்தெடுத்தது மிதுன ராசியாக இருந்தால் தைரியத்துக்கு ஒரு சிறந்த அடையாளமாக இவர்கள் இருப்பார்கள். சுறுசுறுப்பாக இருப்பார்கள். சோம்பேறித்தனமாக இவர்கள் இருக்கவே மாட்டார்கள். எதையும் நிதானமாக யோசிக்கக்கூடிய அறிவாற்றல் உடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள். மூளையே மூலதனமாக வைத்து வாழ்க்கையில் முன்னேறும் பண்பு கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள். பேச்சாற்றல், செயல், தைரியம் இது போன்ற உயர்ந்த குணங்கள் இவர்களுக்கு இருக்கும். கல்வி கற்பதில் மிகுந்த ஞானமும் அதிக ஆர்வமுடையவர்களாகவும் இருப்பார்கள். பிறரை எப்போது நம்பாத குணமுடையவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். இந்த குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உள்ள குணங்களாக சொல்லப்படுது. நீங்கள் தேர்ந்தெடுத்தது கடக ராசியாக இருந்தால் நல்ல குணமுடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள். உயர்ந்த லட்சியம் இவர்களுக்கு எப்போதும் இருக்கும். ஒரு லட்சியத்தை முடித்து விட்டால் அடுத்த லட்சியத்தை நோக்கி இவர்கள் பயணம் சென்று கொண்டே இருக்கும். சுறுசுறுப்பானவர்கள், எதையும் தைரியமாக செய்யக்கூடிய மன வலிமை உடையவர்கள், எதையும் நிதானமாக திட்டமிட்டு வெற்றி காணும் பண்புடையவர்கள், தர்ம காரியங்களிலும் ஆன்மீக பணிகளிலும் அதிக நாட்டமுடையவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் அதிக விருப்பமுடையவர்களாக இருப்பார்கள். அரசாங்கத்திலும் அரசாங்க பணியிலும் இவர்களுக்கு எப்போதும் யோகம் உண்டு. அறிவு, திறமை இவர்கள் இயற்கையாகவே இவர்களுக்கு இருக்கும். பிடிவாதமான குணம் இவர்களுக்கு இருக்கும். கடவுள் பக்தி அதீதமாக இவர்களுக்கு இருக்கும். இந்த குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா கடகராசியின் பண்புகளாக இந்த குணங்கள் சொல்லப்படுது. நீங்கள் தேர்ந்தெடுத்தது சிம்ம ராசியாக இருந்தால் சிம்ம ராசியின் பொதுவான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபம், முரட்டு சுபாவம் உடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணமும் இருக்கும், இரக்கமும் இருக்கும். இவர்கள் வீரமும் தைரியமும் உடையவர்களாக கருதப்படுது. இயற்கையாகவே இவர்களுக்கு அதிகாரம் அதிகமாக உண்டு. அதனாலே இவர்கள் தன் கீழ் வேலை செய்வர்களை நல்ல முறையில் வேலை வாங்கும் ஒரு பண்பும் உண்டு. அவர்களிடம் நல்ல பணிவாகவும் கனிவாகவும் பேசி நினைத்ததை முடித்து காட்டும் ஒரு பக்குவமும் இவர்களுக்கு உண்டு. தாராளமான மனப்பான்மையும் பெருந்தன்மையும் உள்ள குணம் உடையவர்கள். உதவி செய்யும் மனப்பான்பு அதிகமாக இருக்கும். சுறுசுறுப்பானவர்கள். பேச்சை தவிர செயலில் அதிகமாக வீரியம் இருக்கும். தலைமை பண்பு உடையவர்களாகவும் இருப்பார்கள். சண்டை என்று ஒன்று வந்துவிட்டால் இரண்டில் ஒன்று பார்க்காமல் விட மாட்டார்கள். அந்த அளவுக்கு துணிவும் தைரியமும் உண்டு. இவை அனைத்தும் சிம்ம ராசிக்குரிய பண்புகளாக சொல்லப்படுது. நீங்கள் கன்னி ராசியை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சி அதிகமாக விரும்பக்கூடியவர்கள்,
உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் இன்ஃபர்மேஷன்ஸ் தகவலை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் மிகவும் பஞ்சுவாலிட்டியாக எடுத்துக்கொண்டு அந்த விஷயத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய திறமை படைத்தவர்கள். எக்காரணத்தை கொண்டும் பேச்சிலும் செயலிலும் மற்றவரை காயப்படுத்தக்கூடாது என்று உயர்ந்த எண்ணம் உடையவர்களாக இருப்பார்கள். ஆலோசித்தே செய்வார்கள். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரிடமும் தன்னுடைய திட்டங்களை விவாதித்து அதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை கருத்து ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் செய்யக்கூடிய ஒரு பண்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். தைரியமானவர்கள், விடாமுயற்சி உடையவர்கள், எந்த ஒரு வேலையிலும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய பண்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். தனக்கு தெரியாத கலையே இவர்களுக்கு இருக்காது. ஒரு தொழிலில் ஒரு சின்ன பணியில் சேர்ந்தாலும் தன் முயற்சியால் படிப்படியாக முன்னேறி அந்த தொழிலில் உச்சகட்ட நிலை அடையக்கூடிய ஒரு திறமை படைத்தவர்களாக இருப்பார்கள். இந்த அளவுக்கு திறமை இருந்தாலும் மிகவும் அடக்கமாகவும் தன்னடக்கமாக இருக்கக்கூடிய உயர்ந்த பண்பு கொண்டவர்கள். இந்த அளவுக்கு பண்பு குணமும் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் இருப்பவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்தது துலாம் ராசியாக இருந்தாலும் முயற்சி என்பது இவர்களுக்கு மிகப்பெரிய உயிர் மூச்சாக இருக்கும். போர்க்குணம் கொண்ட ஒரு பண்பு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். நீதி, நேர்மை இது போன்ற விஷயங்கள் அதிக நாட்டம் இருக்கும். மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு துல்லியமாக நினைக்கும் அதை அறியும் பண்பு கொண்டவர்களாகவும் மற்றவர்களை எடை போடும் ஒரு திறமை படைத்தவர்களாகவும் இருப்பார்கள். மனதுக்கு பிடித்தவரை வாழ்க்கை துணையாக அடையும் பண்பு கொண்டவர்களாக இருப்பதால் இவர்கள் வாழ்க்கை மிக சந்தோஷமாக அமையும். புத்திசாலியான குணமுடையவர்கள், நேர்மையானவர்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஆழமாக இருக்கும். இந்த குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்குரிய பண்புகள் அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்தது விருச்சிக ராசியாக இருந்தால் இவர்கள் இயற்கையாகவே வித்தியாசமானவர்கள். 1000 பேர் இருந்தால் இவர்கள் ஒருவர் மட்டும் வித்தியாசமான குணமும் பண்பும் திறமை படைத்தவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறி உயர்ந்த நிலை அடையக்கூடிய திறமை படைத்தவர்கள். ரொம்பவும் தைரியமானவர்கள், தந்திரமானவர்கள், தன்னுடைய வாழ்க்கையில் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இருப்பார்கள். ஒரு லட்சியம் முடிந்துவிட்டால் அடுத்த லட்சியத்தை உருவாக்கி அதன் மீது தன்னுடைய எண்ணமும் சிந்தனை ஒருநிலைப்படுத்தி சென்று கொண்டே இருப்பார்கள். தன்மானத்திற்கு அதிக முக்கியத்துவம் தருவார்கள். மற்றவர்கள் மீது அளவுக்கு அதிகமாக அன்பு செலுத்தக்கூடிய பண்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். சிறந்த முதலாளிகளாக இருப்பார்கள். குறும்புத்தனம் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இந்த குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்குரிய குணங்களாக சொல்லப்படுது. நீங்க தேர்ந்தெடுத்தது தனுசு ராசியாக இருந்தால் உற்சாகமானவர்கள், சுறுசுறுப்பானவர்கள் என்று சொல்லலாம், லட்சியமுடையவர்கள் என்றும் சொல்லலாம். அதிகமான பயணங்கள் செய்யக்கூடிய குணமுடையவர்களாக இருப்பார்கள். பல சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை சாதனையாக மாற்றக்கூடிய குணம் கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் முன்கூட்டியே அறியக்கூடிய ஞானம் உடையவர்கள். மற்றவர்களை எடை போடும் பண்பு கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் அதிக ஈடுபாடுடன் செயல்படக்கூடிய திறமைப்படத்தவர்களாக இருப்பார்கள். மிகுந்த அறிவாளியாகவும் தைரியமானவர்களாகவும் இருப்பார்கள். தந்திரமாகவும் சாதுரியமாகவும் சூட்சமாகவும் பேசக்கூடிய பேச்சாற்றல் பெற்றவர்களாகவும் இவர்கள் விளங்குவார்கள். இந்த அளவுக்கு பண்பும் குணமும் தனுசு ராசிக்குரிய குணங்களாக சொல்லப்படுது. நீங்கள் தேர்ந்தெடுத்தது மகரம் ராசியாக இருந்தால் இரக்க குணம் உடையவர்களாகவும் பேச்சு திறமை, மற்றவர்கள் உதவி செய்யும் குணம், குடும்பம், பாசம் இது போல விஷயங்கள் அதிகமாக இருக்கும். துன்பம் அதிகமாக தாங்கக்கூடிய வலிமையுடையவர்களாக இருப்பார்கள். கடின உழைப்பாளிகள் என்று சொல்லலாம். பணப்புழக்கம் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். எந்த துறை எடுத்தாலும் அந்த துறையில் உயர்ந்த நிலை அடையக்கூடிய ஒரு சிறந்த திறமை படைத்தவர்களாக இவர்கள் விளங்குவார்கள். இந்த பண்புகள் அனைத்தும் மகர ராசிக்குரிய பண்புகளாக சொல்லப்படுது. நீங்கள் தேர்ந்தெடுத்தது கும்பராசியாக இருந்தால் இவர்கள் இயற்கையாகவே புத்திசாலியாக இருப்பார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் புத்திசாலித்தனத்தால் உயர்ந்த நிலையை அடைவார்கள். இனிமையாக பேசி எதையும் சாதிக்கும் வல்லமை கொண்டவர்கள். மிகவும் நேர்மையானவர்கள். எதற்கும் பயப்படாத துணிவு கொண்டவர்கள். மற்றவர்களை எடை போடும் திறமை படைத்தவர்கள். சமூகத்தின் நல்ல மதிப்பும் புகழும் உயர்ந்த நிலையும் அடையக்கூடிய திறமை படைத்தவர்கள். தொழிலில் மிக உயர்ந்த நிலை அடைவார்கள். எந்தவித தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் சாதனை அடைவார்கள். தனக்கு பிடித்த தொழில் செய்வதன் மூலம் மிகப்பெரிய முன்னேற்றம் இவர்களுக்கு கிடைக்கும். இந்த பண்புகள் அனைத்தும் கும்பராசிக்குரிய பண்புகளாக சொல்லப்படுது. நீங்கள் தேர்ந்தெடுத்தது மீன ராசியாக இருந்தால் இவர்கள் இரக்க குணம் அதிகமாக இருக்கும். கற்பனை திறன் மிக அதிகமாக இருக்கும். பேச்சாற்றல் மிக அதிகமாக இருக்கும். பேச்சால் அனைத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இவர்களுக்கு இருக்கும். கனிவாகவும் இனிமையாகவும் இரக்கமாகவும் சாதுரியமாகவும் பேசக்கூடிய பேச்சு திறமை இவர்களுக்கு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி செய்யக்கூடிய திட்டமிடுதல் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். பணப்புழக்கம் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். பணப்பிரச்சனை சரியாக்கக்கூடிய வல்லமை இவர்களுக்கு உண்டு. எந்த தொழிலில் இவர்கள் ஈடுபட்டாலும் அந்த தொழிலில் சிறந்து விளங்கக்கூடிய வல்லமையும் இவர்களுக்கு உண்டு. அரசாலும் அரசு பணியாலும் இவர்களுக்கு பலவிதமான யோகங்களும் வாய்ப்புகளும் இவர்களுக்கு தேடி வரும். அனைவரையும் கவர்ந்திருக்கக்கூடிய கவர்ச்சியும் இவர்களுக்கு உண்டு. இந்த குணங்களும் இந்த பண்புகளும் மீனராசிக்குரிய பண்புகளாக சொல்லப்படுது. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள், நீங்கள் எந்த ராசியில் பிறந்தீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.